Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்னைக்கு ஈஸியாக 4 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான கேக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஈனோ இது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இந்த கேக்கை ஓவன்லேயும் பண்ண போகிறோம், ஸ்டவ் டாப்லேயும் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு இன்றைக்கி நமக்கு 2 எக் எடுத்திருக்கோம். இதில் வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இது எதுக்காகனா வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனித்தனியாக அடிச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் சாஃப்ட் ஆயிரும். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அடிச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு எக் ஒயிட்டை மட்டும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேங்க. இந்த ப்ரௌன் சுகரை எப்படி சேர்த்த போகிறோன்னா 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இந்த எக் ஒயிட் கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லை அப்படின்னா விஸ்க் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையோட வெள்ளைக்கரு இந்தளவுக்கு ஸ்டிஃபாக இருக்க மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கமுத்துட்டிங்கன்னா கீழே கொட்டை கூட செய்யாது, அந்தளவுக்கு இருக்கணும். முட்டையோட மஞ்சக்கருவையும் இதே மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 3/4 கப் அளவுக்கு பாதாம் மாவு, அதாவது ஆல்மண்ட் ஃப்ளார் எடுத்து நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு பாதாம் மாவு கடையில் கிடைக்கல அப்படின்னா வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாங்க. இந்த பாதாம் மாவு நான் வீட்டில் பண்ண பாதாம் மாவு தான். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையோட வெள்ளைக்கருவையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி துளி கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இது கூட தேவைப்பட்ட அளவுக்கு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பேக்கிங் பேனில் அடியில் பட்டர் ஷீட் போட்டு நான் வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த பேட்டரை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. யூஷுவல் பபுள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கு மேலே கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். தூவி விட்டுட்டு இதை 25லேருந்து 30 நிமிஷம் போல் 350 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தட் ஸ்டவ் டாப்பில் வைக்க போகிறோம். ஒரு பவுலில் அடியில் பட்டர் பேப்பர், சைடில் ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுருங்க பபுள் ரிலீஸ் பண்ணுறதுக்காக. மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச பாதாம் பருப்பு. இதுக்கு மேலே உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்ததுன்னா இது மாதிரி கவர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்ல கேஸ்ட் அயர்ன் பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு அடியில் நான் சால்ட்டு, சாண்டு எதுவுமே போடலைங்க. ஜஸ்ட் ஒரு பிளேட்டை மட்டும் திருப்பி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டவ் டாப்பில் வைக்கும்போது எப்போவுமே ஹெவி பாட்டம் பேனாக யூஸ் பண்ணுங்கள். இதை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு 25லேருந்து 30 நிமிஷம் போல் பேக் பண்ணலாம். இல்லை டூத்பிக் க்ளீனாக வர வரையிலும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓவனில் வச்சது 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. மேலே நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. இது ஸ்டவ் டாப்பில் வச்சது. ஸ்டவ் டாப்பில் வச்சது அதை விட ஒரு 5 மினிட்ஸ் தாங்க மேபி ஜாஸ்தியாக இருக்கும். இதை நம்ம டூத்பிக்கில் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். கேக் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போது நான் உங்களுக்கு அழுத்தி காட்டுறேன். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த 2 கேக்குக்குமே பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லைங்க. ஸ்டவ் டாப்பில் வச்சது ஒயிட்டாக இருக்குது, ஓவனில் வச்சது மேலே ப்ரௌனாக இருக்குது. இதை தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் டாப்பில் வச்சது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடியில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. இதுவும் அந்த டெக்ஸ்சர் பார்க்கும்போதே தெரியும் கேக்கு சாஃப்டாக இருக்கா இல்லை ஹார்டாக இருக்கான்னு. அழுத்தி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குன்னு. இதை நம்ம கையிலேயே உடச்சி பார்க்கலாங்க. பாருங்கள் உடையும் போதே எவ்வளோ சாஃப்டாக உடஞ்சிருது. ஓவன் ஸ்டவ் டாப், இதை தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. இது ஓவனில் பண்ணது. இது மேலே நல்ல கோல்டன் ப்ரௌன் நமக்கு கிடச்சிருக்கு. பட் ஸ்டவ் டாப்பில் அந்த கோல்டன் ப்ரௌன் கிடைக்கல. அதுதான் ரெண்டுக்கும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸு.
இதுவுமே நல்ல சாஃப்டாக இருக்குங்க. இந்த கேக்குக்கு நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இது எதுவுமே போட கிடையாது. நிறைய பேர்த்துக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லாமல் கேக் பண்ண முடியுமான்னு டவுட் இருக்குது. கண்டிப்பாக பண்ணலாங்க. அதுவும் ஹெல்த்தியான கேக்கே பண்ணலாம். பாருங்கள், ஓவனில் பண்ண கேக்கு கூட உள்ளே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. டெக்ஸ்சர் பார்க்கும்போதே தெரியுது. கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.